Hey hello guys, welcome back to Krish Vision. இந்த வீடியோ நம்ம Toyota Innova High Cross V variant, அதாவது கம்ப்ளீட் பெட்ரோல் வேரியண்ட்டுக்கு உண்டான இன்டீரியர் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட கீ வந்து காமிச்சிடுறேன். கீ ஒரு பேசிக் கீ தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. லாக் அன்லாக் உண்டான பட்டன் மட்டும் தான் அந்த கீழே வந்துருக்கு. பூட் ரிலீஸ் உண்டான பட்டன் எதுவுமே நமக்கு வந்து கிடைக்கல. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே இல்லை, பிளாங்காக வந்துருக்கு. ஃப்ரண்ட்டில் கீழே நம்மளுக்கு குரோம் ட்ரீட்டட் Toyota லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் அன்லாக் பண்ணிங்கன்னா ஹார்ன் கன்ஃபர்மேஷன் எதுவுமே வந்து வராது. ஜஸ்ட் லாக் அண்ட் அன்லாக் ஆகிற சவுண்ட் மட்டும் தான் உங்களால் வந்து கேட்க முடியும். அன்லாக் நீங்கள் வந்து பண்ணாலுமே நம்மளுக்கு மிரர் வந்து ஓப்பன் ஆகுது, நம்மளால் வந்து பார்க்க முடியல. ஜஸ்ட் இப்போ அன்லாக் பண்ணிவிட்டு எலக்ட்ரானிக் லிஃப்ட் கேட் இந்த வெஹிக்கிளில் கிடைக்குதான் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். மேபி ஹைப்ரிட் வேரியண்ட்டில் தான் நம்மளுக்கு எலக்ட்ரானிக் லிஃப்ட் கேட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்ப்போம் ஓப்பன் ஆகுதுன்னு. எலக்ட்ரானிக் லிஃப்ட் கேட் கிடைக்கல, பட் இங்கே கீழேயுமே நம்மளுக்கு ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் வேரியண்ட்டில் நம்மளுக்கு பூட் தானே ஓப்பன் ஆகும், அதுதான் எலக்ட்ரானிக் லிஃப்ட் கேட் ஃபங்க்ஷன். இதில் நம்மளுக்கு ஜஸ்ட் நாம மேனுவலாக வந்து பூட்டை ஓப்பன் பண்ணிக்கணும். இங்கே கீழே இடிக்கும், அதனால் நான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி காட்ட முடியல. ஜஸ்ட் நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிப்போம். பட் பூட்லேயும் ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இங்கே நம்மளுக்கு டிரைவர் சைட் டோர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் எதுவுமே வந்து கிடைக்கல. எமர்ஜென்சி டைப் கீ தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த வெஹிக்கிளை நீங்கள் எப்படி ஆன் பண்ணி நமக்கு வந்து காமிச்சிடுறேன். ஜஸ்ட் நீங்கள் ஹேண்ட் இப்படி உள்ளே ரெஸ்ட் பண்ணாவே வெஹிக்கிள் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிரும். நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு கீ வச்சு நான் உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து லாக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் 1 minute. லாக் பண்ணியாச்சு. அதுக்கு நான் இண்டிகேட்டர் கன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் இப்படி நீங்கள் ஹேண்டை ப்ளேஸ் பண்ணாவே வெஹிக்கிள் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிரும். ஒரு கூலான ஃபீச்சர் உள்ள Toyota Innova நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது பெட்ரோல் வேரியண்ட்டில் இந்த ஃபீச்சர் கொடுத்துக்கிறது சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்டீரியர் ரிவ்யூ வந்து கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம சீட்ஸ் பற்றி பார்க்க போனால், சீட் வந்து நம்மளுக்கு ஃபேப்ரிக் அப்பால்ஸ்ட்ரி உள்ள சீட்ஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டாப் வேரியண்ட், அதாவது ஹைப்ரிட் வேரியண்ட்டில் நம்மளுக்கு லெதர் அப்பால்ஸ்ட்ரி சீட்ஸ் வந்து வரும். ஹைப்ரிட் வேரியண்ட்டுக்கான ரிவ்யூ வந்து நான் அடுத்து வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதில் கம்ப்ளீட்டாக அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். இப்போ இந்த பெட்ரோல் வேரியண்ட்டில் என்னென்ன கிடைக்குதுன்னு கம்ப்ளீட்டாக பார்ப்போம். சீட்டில் நம்மளுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து வருது, பட் எல்லாமே நீங்கள் மேனுவலாக வந்து பண்ணிக்கணும். சீட்டில் ஏர் பேக் உள்ள ஆப்ஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 6 ஏர் பேக் ஆப்ஷன் இந்த வெஹிக்கிள் நமக்கு வந்து கிடைச்சிரும். டோர் ட்ரிம்ஸில் என்னென்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஒரு டோல் டோன் கலரில் டோர் ட்ரிம்ஸ் நமக்கு இந்த வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுல்லாக லெதர் ஃபினிஷ் நமக்கு வந்து கிடைக்குது. கீழே இந்த இடத்துல லெதர் ஃபினிஷ், இங்கே மேலே ஃபுல்லாக ஹார்ட் பிளாஸ்டிக் ஃபினிஷ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக சாஃப்ட் டச் மெட்டீரியல். இங்கே அந்த கன் மெட்டல் ட்ரீட்டட் ஃபாக்ஸ் ட்ரீட்மெண்ட் நமக்கு வந்து கிடைக்குது இந்த இடத்துல. கீழே இங்கே காயின் ஹோல்டருக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், 4VMல இண்டிகேட்டர் ஸ்ட்ரிப்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டோர் பாக்கெட்டில் பார்க்க போனால் ஒரு ஹியூஜான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 1 liter பாட்டில் வந்து ஈஸியாக ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். இங்கேயும் நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. ஸ்பீக்கருக்கான ஸ்பெசிஃபிகேஷன் இங்கே பார்க்க முடியுது. நல்ல ஒரு எர்கனாமிக்கல் பொசிஷனில் நம்மளுக்கு பவர் விண்டோ கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே டிரைவர் சீட் மட்டும் நமக்கு பேக் லைட் ஸ்விட்சஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே சைட் லாக் ஃபங்க்ஷனாலிட்டி, லாக் அன்லாக் ஃபங்க்ஷனாலிட்டி, ORVM எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல் ஃபங்க்ஷனாலிட்டி அதெல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஓப்பன் அண்ட் க்ளோஸும் வந்து பண்ணிக்கலாம். ரைட் சைடு கன்சோல்ஸ் பற்றி பார்க்க போனால் நான் உங்களுக்கு ஒரு தடவை வெஹிக்கிள் வந்து ஆன் பண்ணி கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். ரைட் சைடு கன்சோல்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு லெதர் ட்ரீட்டட் ஒரு ட்ரிம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ஸ்லேயும் நமக்கு மெட்டல் ட்ரீட்டட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் ப்ரீமியமான ஃபீச்சர் நம்மளுக்கு பெட்ரோல் வேரியண்ட்லேருந்தே கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரீமியமான ஃபீச்சர் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். டவுன் சைடில் நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் லெவலர், ரோலர் ஸ்விட்ச் வந்து கிடைக்குது. ஃபியூல் லைட் ஓப்பனர், பானட் ஓப்பனர் அதெல்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் வந்து கிடைக்குது, மேனுவல் வேரியன்ட் வந்து இல்லை. இன்டீரியர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போனால் நம்மளுக்கு டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் V வேரியண்ட்டில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டொயோட்டாக்குன லோகோ, கீழே ஃபுல்லாக அந்த மெட்டல் ட்ரீட்டட் ஃபினிஷ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் கன்சோல்ஸ் பற்றி பார்க்க போனால் இந்த இடத்துல பட்டன்ஸ் பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்ஃபோடைன்மெண்ட் கண்ட்ரோல் பட்டன்ஸ் இது வந்து கொடுத்துருக்காங்க. டாகல் ஸ்விட்சஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 4-wheel டாகல் ஸ்விட்சஸ், பேக் ஒரு டெடிகேட்டட் பட்டன், கால் பிக்கப் கால் டிக்ளைன் ஒரு டெடிகேட்டட் பட்டன், அதுக்கப்புறம் வால்யூம் அப் அண்ட் டவுன் டெடிகேட்டட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்ட் ஒரு டெடிகேட்டட் பட்டன் இது வந்து கிடைக்குது. இங்கே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மோட், அதுக்கப்புறம் இந்த கிளஸ்டர் டாகல் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் பட்டன்ஸ் நினைக்கிறேன். நம்ம வெஹிக்கிள் ஆன் பண்ணி அதை வந்து பார்ப்போம். இங்கே நம்மளுக்கு இன்ஜின் ஸ்டாப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட் நம்மளுக்கு V வேரியண்ட்லேருந்து வருது. கிளஸ்டருக்குன ஆப்ஷன் நம்மளுக்கு V வேரியண்ட்டில் வந்து சேஞ்ச் ஆகும். ஆக்சுவலாக இந்த பேக் பட்டன் யூஸ் பண்ணி நம்ம கம்ப்ளீட்டாக இந்த கிளஸ்டர் தான் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். கிளஸ்டரில் என்னென்ன கிடைக்குதுன்னு பார்க்க போனால் நம்மளுக்கு சின்னதாக ஒரு MID வந்து சென்டரில் கொடுத்துருக்காங்க. மற்றது எல்லாமே ஆனலாக் யூனிட் தான். ஃபஸ்ட் இந்த MIDயில் என்னென்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். MIDயில் இங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஃபியூல் ரேஞ்ச் அதெல்லாம் நமக்கு வந்து காட்டுது. அது சின்ன ஒரு கிராஃபில் அது எல்லாமே நமக்கு வந்து காட்டுது. ஒரு சூப்பர் கூலான ஐ கேட்சான டிசைனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஈகோ இண்டிகேட்டர் நமக்கு வந்து காட்டும். ஈகோ இண்டிகேட்டர் வந்து ஓகே ப்ரெஸ் பண்ணோன்னா ஓகே நம்மளுக்கு இன்ஸ்டன்டானியஸ் ஃபியூல் எக்கனாமி, அதுக்கப்புறம் ஈகோ இண்டிகேட்டர் எல்லாம் இந்த கிராஃபில் நமக்கு வந்து காட்டும். இதில் மோட் ப்ரெஸ் பண்ணோன்னா சேஞ்ச் ஆகும் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த மோட் அண்ட் இந்த 2 பட்டனுமே வந்து நம்மளுக்கு இந்த இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன். பேக் போயிட்டு நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தோம்னா இந்த கிளஸ்டர் செட்டிங்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் சென்சார், அதுக்கப்புறம் வெஹிக்கிள் செட்டிங்ஸ்க்குள்ள வந்து போனோம்னா நம்மளுக்கு
ஓகே ஹோல்ட் பண்ணால் தான் இதுக்குள்ளே நமக்கு வந்து போகும். வெஹிக்கிள் செட்டிங்ஸில் ரியர் சீட் பெல்ட் ரிமைண்டர், அதுக்கப்புறம் மை செட்டிங்ஸ்குள்ளே போனோம்னா அந்த ஃபங்க்ஷன் பட்டனுக்கு உண்டான ப்ரோக்ராமிங் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிளஸ்டர் செட்டிங்ஸ்குள்ளே வந்து போனோம்னா நம்மளுக்கு இந்த லாங்குவேஜ், யூனிட்ஸ், ஈகோ இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ ஸ்க்ரீனில் என்னென்ன டிஸ்பிளே கண்டென்ட்ஸ் வேணும் அது எல்லாமே நம்ம இதில் வந்து டாகிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷனில் ட்ரிப் டிஸ்டன்ஸ், டோட்டல் டைம், டிரைவ் இன்ஃபோ அது எல்லாமே நமக்கு வந்து காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் டு எம்டி, ரீஃபியூல் டைம், அதுக்கப்புறம் இதில் டோட்டல் ஆவரேஜ், ஈகோ இண்டிகேட்டர் அதெல்லாம் நான் ஏற்கனவே காமிச்சிருந்த மாதிரி வந்து காட்டும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வர அதர் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சைஸில் உள்ள RPM மீட்டர், கீழே டெம்பரேச்சர் மீட்டர் நமக்கு வந்து கிடைக்குது. ஸ்பீடோமீட்டர் அண்ட் ஃபியூல் மீட்டர் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இது யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக நீங்கள் ட்ரிப் A, ட்ரிப் B, ட்ரிப் ரீசெட் எல்லாமே நீங்கள் இந்த பட்டன் யூஸ் பண்ணி வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கிளஸ்டரோட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் கிளஸ்டருக்கான ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஸ்டாக் சுவிச்சஸ் பற்றி பார்க்க போனால் நம்மளுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப் ஃபங்க்ஷன் வந்து வந்துருது. LED ஹெட்லாம்ப்க்கான ஆப்ஷன் நமக்கு இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. சுவிட்ச் யூசேஜ் எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ஃபாக் லாம்ப்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு கிடைக்குது. இங்கே வைப்பருக்கான ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பர் கூலான வைப்பர் தான் நமக்கு வந்து கிடைக்குது. ரியர் வைப்பருக்கான ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டர் கன்சோலில் நம்ம வந்து பார்க்க போனால் ஹைப்ரிட் வேரியண்ட்டில் பார்க்குற அதே இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீனில் AM FM ஆப்ஷன் நமக்கு வந்து கிடைக்குது. பேக் போனோம்னா இதை நமக்கான ஹோம் ஸ்க்ரீன், அதில் வால்பேப்பர், ஃபோனுக்கான செட்டிங்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து பண்ணி வச்சுக்கலாம். செட்டிங்ஸில் வந்து போனீங்கன்னா சிஸ்டம், லாங்குவேஜ், கிளாக் செட்டிங், பேசிக்கான இந்த டிஸ்பிளே செட்டிங்கான ஆப்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேடர் அண்ட் பேலன்சர்க்கான திங் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டட் பேக் பட்டன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட், பீப் சவுண்ட், ரிங் டோன் வேல்யூம், ப்ரோம்ப்ட் வேல்யூம் அதை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் கம்ப்ளீட் இந்த டிஸ்பிளேக்கான செட்டப், ப்ளூடூத்துக்கான செட்டப் எல்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வெஹிக்கிள் செட்டிங்ஸ்க்கான ஆப்ஷன் எதுவுமே இதில் வந்து கிடைக்கல. ஜஸ்ட் ஒரு காமனான இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டடான ஹோம் பட்டன் நமக்கு இதில் வந்து கிடைக்குது. வால்பேப்பர், தீம் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நமக்கு இங்கே கீழே நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஷார்ட்கட்க்கான ஆப்ஷன் இந்த இடத்துல கீழே வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் இதில் வந்து பேக் வந்து போனோம்னா ப்ளூடூத் ஆடியோ, அதுக்கப்புறம் FM AM அதுக்குள்ள ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் டெடிகேட்டடாக நமக்கு இந்த இடத்துல வந்து கிடைக்குது. கனெக்டட் கார் ஃபியூச்சருக்கான அந்த சேட்டலைட் டவர் அரேஞ்ச்மெண்ட் இங்கே மேலே வந்து கிடைக்குது. வைஃபை, ப்ளூடூத் அதுக்கான எல்லா ஆப்ஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துட்டோம். இந்த பேசிக் செட்டிங்கான அப்டேட், OTA அப்டேட்டும் நமக்கு இதில் வந்து கிடைச்சிடும். பவர் பட்டன் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆடியோ வந்து ஆஃப் ஆயிரும். ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆயிரும்னு நினைக்கிறேன். மேபி ஆஃப் ஆகல. கீழே நம்மளுக்கு வால்யூம் டிக்ரீஸ், வால்யூம் அப், அதுக்கப்புறம் ஹோம்க்கான ஒரு பட்டன், பேக்ரவுண்ட் பட்டன், பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டர் கன்சோலில் இங்கே கியூட்டான AC வென்ட் வித் குரோம் ட்ரீட்டட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரீமியம்னஸ்க்காக. இங்கே நம்மளுக்கு AC கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்க்க போனால் சிங்கிள் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் AC தான் நமக்கு வந்து வருது. ஹைப்ரிட்ல நமக்கு டுவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் AC வந்து கிடைக்கும். இங்கே ஒரு கியூட்டான டிஸ்பிளே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் ஏசியில் கொண்டான அந்த டிஸ்பிளே இதில் வந்து இருக்குது. ஃபேனோட ஸ்பீட் எவ்வளோ அது எல்லாமே நமக்கு வந்து இருக்குது. ரியர் ஏசி நீங்கள் இதில் வந்து ஆன் ஆர் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். கிளைமேட் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் மோட் அட்ஜஸ்ட்மெண்ட், ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் அதெல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர் கூலான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு AC, இன்டர்னல் ஏர் சர்க்குலேஷன், ஃப்ரண்ட் ரியர் டிஃபாகர், AC ஆஃப் பண்ணணும் டெடிகேட்டட் பட்டன், ஆட்டோ மோடுக்கு டெடிகேட்டட் பட்டன் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டர் கன்சோலில் இங்கே 360 டிகிரி பார்க்கிங் கேமராக்கான ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வியூ, அதுக்கப்புறம் சைட் வியூ, டாப் வியூ அது எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கீழே நீங்களே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கிட்ட ஒரு தடவை வந்து காட்டுறேன். டாப் வியூவில் உங்களுக்கு வெஹிக்கிள் கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து தெரியுது. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பிரேக்குக்கான அந்த செட்டப், ஹோல்டு, ஆட்டோ ஹோல்டுக்கான ஃபங்க்ஷன், ஈகோ மோடுக்கான ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. கியர் ஸ்டிக் பற்றி பார்க்க போனால் நம்மளுக்கு அந்த ஏர்கிராஃப்ட் இன்ஸ்பயர்டு கியர் ஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. CVT-க்கான ஆப்ஷன் தான் நம்மளுக்கு இந்த டொயோட்டா இனோவா ஹை கிராஸ் பெட்ரோல் வேரியண்ட்டில் வந்து கிடைக்கும். சென்டர் கன்சோலில் இங்கே C டைப் சார்ஜிங் சாக்கெட், அதுக்கப்புறம் USB டைப் சார்ஜிங் சாக்கெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பேக் லைட்க்கான ஆப்ஷன் நமக்கு வந்து வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றான கப்போல்டு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கியூட்டான கப்போல்டு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. இங்கே மெட்டல் ட்ரீட்டட் ஃபினிஷ் நமக்கு வந்து கிடைக்குது. இந்த இடத்துல நம்மளுக்கு டீப்பான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஹேண்ட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நம்மளுக்கு சார்ஜிங் சாக்கெட்ஸ் அது எல்லாமே வந்து கிடைக்கல. பட் ஹைலக்ஸ் அந்த மாதிரி வைக்கலாம். இங்கே சார்ஜிங் ப்ளக்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு கூலான ஃபீச்சர் அப்படின்ட்டு வந்து சொன்னால் இங்கே நம்மளுக்கு அட்ஜஸ்டபிள் ஹேண்ட் ரெஸ்ட் வந்து கிடைக்கும். நார்மல் டைப், குஷன் டைப் ஹேண்ட் ரெஸ்ட் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதான் ஃப்ரண்ட் சீட்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி. ஃப்ரண்ட் சீட்டுமே பேசிக் ஃபேப்ரிக் கப்பாசிட்டி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வந்து கிடைக்குது. இதுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் எதுவுமே வந்து கிடைக்காது. இங்கேயும் நம்மளுக்கு பேசஞ்சருக்காக ஒரு சார்ஜிங் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக சாஃப்ட் டச் மெட்டீரியல். இங்கே ஸ்டிச்சிங் ஃபினிஷ் எல்லாம் சூப்பர் கூலாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். க்ளோ பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப்பான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்மளுக்கு AC வென்ட்ஸில் அதே மெட்டல் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபினிஷ், ஒரு ப்ரீமியம் AC வென்ட்ஸ், கப்போர்ட் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி அதெல்லாமே நமக்கு இங்கே வந்து கிடைக்குது. இதுதான் லெஃப்ட் சைட் டோர் ட்ரிமில் பவர் விண்டோக்கான பட்டன், அதில் ஏதாவது த்ரீடட் ஃபினிஷ் அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். டோர் பேக்கெட்டில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், காயின் ஹோல்டர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே வைசரில் வந்து பார்த்தீங்கன்னா வைசரில் வேனிட்டி மிரருக்கான ஆப்ஷன் வந்து வருது. டிக்கெட் ஹோல்டருக்கான ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே சென்டர் கன்சோலில் பேசிக் லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் இப்படி பட்டன் யூஸ் பண்ணி ஆன் ஆர் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். LED லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எதுவுமே வந்து கிடைக்கல. SOS-க்கான ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே சென்டர் கன்சோலில் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் டிமிங் IRVMs வந்து கிடைக்கல. நார்மல் மேனுவல் டிமிங் IRVMs வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வைசஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்குனான வேனிட்டி மிரர், அதுக்கப்புறம் இந்த வைசருக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து கிடைக்குது. ஒரு சூப்பர் கூலான ஃபீச்சர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஃப்ரண்ட் இன்டீரியர் ஒரு தடவை அப்படியே உங்களுக்கு வந்து காட்டுறேன். நீங்கள் இந்த இனோவா ஹை கிராஸ் பெட்ரோல் வேரியண்ட்டோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு ஒரு நாலேஜ் வந்து கிடைக்கும். மற்ற யூசர்ஸ்க்கும் ஒரு வைடர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கிடைக்கும்.
அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. மேலே இங்கே கிராப் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் இடத்துல வந்துருக்கு. இங்கேயும் கிராப் ஹேண்டில்ஸ் நம்மளுக்கு டிரைவருக்காகவும் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏர் பேக்கோட ஆப்ஷன் நமக்கு வந்து கிடைக்குது. ஏர் இன்டீரியரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே டோர்லையும் டோல் டோன் ட்ரிம்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஹேண்ட் ரெஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாக சாஃப்ட் டச் மெட்டீரியல், மெட்டல் ட்ரீட்டட் ஃபினிஷ், காயின் ஓடருக்கான ஆப்ஷன் நமக்கு வந்து கிடைக்குது. இங்கே டோர் பாக்கெட்டில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், ஸ்பீக்கர்ஸ் அதெல்லாம் வந்து நமக்கு டோர் ட்ரிம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஆடட் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேனுவல் ரிக்ளைனர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சன்ஷேட் ரிக்ளைனர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பர் கூலான ஃபீச்சர் அப்படின்ட்டு சொல்லலாம். நல்லா வெல் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே மேலே ஏசி வென்ட்கான ஸ்பெசிஃபிகேஷன் அதை அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இங்கே கிராப் ஹேண்டில்ஸ் வந்து கிடைக்குது. 3rd row ஏசி வென்ட்ஸ் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. லெக் ரூம் வந்து காட்டுறேன். ஒரு சூப்பர் கூலான லெக் ரூம், அண்டர் தை சப்போர்ட், நல்ல ஒரு அப்ரைட் பொசிஷனில் சீட்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. கேப்டன் சீட்ஸ் நமக்கு பெட்ரோல் வேரியன்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. கேப்டன் சீட்டில் வர ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போனால் 3-point சீட் பெல்ட்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. ஃபேப்ரிக் அப்பல்ஸ்ட்ரியில் சீட் பெல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு அட்ஜஸ்டபிள் ஹேண்ட் ரெஸ்ட் வந்து கிடைக்குது. டேபிளுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி, அதில் 2 கப் ஹோல்டர் வித் கிரிப்பி ஷார்ட் ஆஃப் ஃபினிஷ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பர் கூலான ஃபீச்சர் அப்படின்ட்டு சொல்லலாம். இங்கே சென்டர் கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசி டிஸ்பிளேலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, அதுக்கப்புறம் ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட், ஆஃப் ஆன் அட்ஜஸ்ட்மெண்ட் அதெல்லாமே நமக்கு இந்த இடத்துல வந்து பண்ணிக்கலாம். சூப்பர் கூலான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி இந்த இடத்துல 2 USB-C டைப் சார்ஜிங் சாக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்சல் ஹோல்டிங் ஹூக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் 4 kg வரைக்கும் நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல நமக்கு மேகசின் ஹோல்டர் வந்து கிடைக்குது. 2 சீட்லையும் நமக்கு மேகசின் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நல்லா ப்ராக்டிகலாக தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். 2nd row சீட்ஸுமே இந்த இடத்துலையும் நமக்கு வந்து காட்டுறேன். மேலே ஏசி வென்ட்ஸ், கிராப் ஹேண்டில்ஸ், கோட் ஹோல்டருக்கான ஃபங்க்ஷனாலிட்டி, சன்ஷேட் ரிக்ளைனர்ஸ் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே இந்த இடத்துல நமக்கு கேபின் லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து கிடைக்குது. ஹாலஜன் லைட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் இன்க்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா டாலான பர்சன், எனக்கு ஈஸியாக தான் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ரியரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்க போனால் ஃபஸ்ட் நான் உங்களுக்கு லெக் ரூம் வந்து காமிச்சிடுறேன். ஒரு ஓகேவான லெக் ரூம் தான் நமக்கு வந்து கிடைக்குது. அண்டர் சப்போர்ட்டும் ஓகே தான் கிடைக்குது. உட்காரவே முடியாதுன்னு சொல்ல முடியாது, பட் மற்ற காரோட இதில் கூலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சூப்பரான அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வந்து கிடைக்குது. நல்ல ஹெட் ரூம் நமக்கு வந்து கிடைக்குது இந்த இடத்துல. நெக்ஸ்ட் இங்கே என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க போனால் இந்த இடத்துல சார்ஜிங் சாக்கெட் நமக்கு வந்து கிடைக்குது. இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், ட்வின் கப் ஹோல்டர்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. சீட் பெல்ட்டுக்கான ஆப்ஷன் நமக்கு வந்து கிடைக்குது. ட்வின் சீட் பெல்ட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 3-point சீட் பெல்ட் எல்லாத்துக்குமே நமக்கு இந்த வெஹிக்கிள் வந்து கிடச்சிரும். ஒரு சூப்பர் கூலான சேஃப்டி ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இங்கேயும் கப் ஹோல்டர், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் இந்த சீட் பெல்ட் ஹேங் பண்ணி வைக்கிறதுக்கான ஹூக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இந்த இடத்துல வந்து காட்டுறேன். ஜஸ்ட் இங்கே இப்படி வந்து சீட் பெல்ட் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு தடவை இன்டீரியராக அப்படி வந்து காட்டுறேன் ஃப்ரண்ட்லேருந்து. கேபினும் நல்ல ஏரியா, நல்லா ப்ராக்டிக்கலாக தான் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த சீட்டோட ரிக்ளைன் ஆங்கிலும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அட்மோஸ்ட் ரிக்ளைன் பொசிஷனில் வந்துருக்கு. இது அட்மோஸ்ட் அப்ரைட் பொசிஷனில் வந்துருக்கு. இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு 3rd row சீட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பர் கூலான ஃபீச்சர் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இந்த ஹெட் ரெஸ்ட் வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து இருக்கும். அதையும் நீங்கள் இந்த பேசஞ்சர் உட்காடுறாங்கன்னா இதை எடுத்து இங்கே வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ள ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ், நீங்கள் எல்லா சீட்ஸும் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இவ்வளோ தான் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். ஒரு ப்ராக்டிகலான ஃபீச்சர் உள்ள கார் தான் டொயோட்டா இனோவா ஹைக்ராஸ் பெட்ரோல் வேரியன்ட். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சேனல். இன்னொரு புது வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் கிறிஷ் வியூஸ்.